அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ஸுலிம். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். இன்றைய பகுதியில் ஜுஸு 6 குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த பகுதியில் 2 சூறாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. சூரை நிசாவினுடைய பிற்பகுதியும் சூரை மாயிதாவினுடைய ஆரம்ப பகுதியுமாக 2 சூறாக்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் இந்த சூறாவின் ஆரம்பத்திலேயே தீய சொற்கள் பேச வேண்டாம் என்ற அந்த தடையை குறித்து அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். யாரை தவிர யாருக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவரை தவிர வேறு யாரும் தீய சொற்கள் பேச வேண்டாம் என்ற அந்த கருத்தியலில் இந்த ஜுஸு ஆரம்பமாகிறது. நீங்கள் பார்க்கலாம், சூரை அல் பக்ரா, சூரை நிசா, சூரை தௌபா, சூரை அல் ஹஜ் ஆகிய இந்த சூறாக்கள் எல்லாம் மனிதர்கள் எப்படி சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய சூறாக்களாக பார்க்கிறோம். இதில் இந்த பகுதியில் சூரா வசனம் 148 175 வரை அல்லாஹ் ஒரு சில செய்திகளை குறித்து பேசுகிறான். இங்கே சூரை அல் பக்ராவில் எப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதோ அதுபோல இங்கேயும் இந்த பகுதியிலேயும் அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் செய்த பல்வேறு குற்றங்களை குறித்து அல்லாஹ் இங்கே பட்டியலிடுகிறான். முதல் செய்தி, எங்கிருந்து ரசூல்கள் எல்லாம் வந்தார்கள் என்ற அந்த கருத்துக்கு அடிப்படையில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். சில ரசூல்மார்களை பனி இஸ்ரவேலர்கள் ஏற்றார்கள், சிலரை அவர்கள் நிராகரித்தார்கள் என்ற அந்த செயலும், ஏன் நிராகரிப்பின் உச்சத்தில் அந்த நபிமார்களை கொலை செய்யவும் அவர்கள் முறிந்தார்கள் என்ற அந்த குற்றத்தை குறித்தும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். அவர்களுடைய குற்றத்திலேயே மிக தலையாய குற்றம் என்ன, அவர்களுடைய குற்றத்தை எல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை அவர்கள் மீறினார்கள். தத்தமது தூதர்கள் என்ன உறுதிமொழி அந்த சமூகத்திடம் வாங்கினார்களோ, என்ன உறுதிமொழி, இறுதியாக ஒரு தூதர் வருவார், அந்த தூதருக்கு நீங்கள் எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும், அந்த தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன உறுதிமொழி வாங்கினார்களே அந்த உறுதிமொழியை அவர்கள் முறித்தார்கள் என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உறுதிமொழி முறித்தல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையாண்ட விதத்திலிருந்தும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையாண்ட விதத்திலிருந்தும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டதிலிருந்தும் அவர்களுடைய அந்த உறுதிமொழி முறிக்கப்பட்ட அந்த காட்சிகளை நம்மால் என்னது பார்க்க முடிகிறது என்ற அந்த செய்தியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் கொலை செய்யவும் அவர்கள் முனைந்தார்கள் என்ற அந்த செய்தியும், ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான், தன்னுடைய பிரத்யேக கிருபையினால் காப்பாற்றினான் என்ற அந்த பதிவும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இங்கே நபிமார்கள் எந்த விஷயத்தில் வேறுபாடு கொள்கிறார்கள் என்ற அந்த கருத்தில் பேசணும்னா, எல்லோருக்கும் ஒரே இறைவனிடமிருந்து தான் வேதம் வந்திருக்கிறது. நபிமார்களில் எது வித்தியாசப்படுகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் மாத்திரமே என்னது வித்தியாசப்படுகிறது. ஏன்னா அவர்கள் வாழ்ந்த பகுதியும் காலகட்டமும் வெவ்வேறாக இருப்பதினால் அவருடைய ஷரியா ரூலை தவிர கோராக இருக்கக்கூடிய அகீதா கொள்கை எல்லா நபிமார்களுக்கும் பொதுவாகத்தான் இருந்தது என்ற அந்த கருத்தும் இங்கே என்னது சொல்லப்படுகிறது. இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறித்து மேலும் ஒரு கருத்து மிக ஆணித்தரமாக இங்கே பேசப்படுகிறது. அவர் நிச்சயமாக இறைவனுடைய குமாரராகவோ இறைவனாகவோ அவர் இருக்கவில்லை, மாறாக அவர் ஒரு தூதராகவும் அவரே அடியாராகவும் தான் இருந்தார் என்ற அந்த செய்தியை நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என அடுக்கடுக்காக வந்த பல்வேறு நபிமார்கள் தத்தமது காலங்களில் தத்தமது பகுதிகளில் இதே கருத்தியலைத்தான் பதிவு செய்தார்கள் என்ற அந்த தொடர்ச்சியின் மீழ்ச்சியாகத்தான் இதோ வந்திருக்கக்கூடிய கடைசி தூதராக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே கருத்தியலைத்தான் அது பதிவு செய்கிறார்கள். அந்த கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. 175வது வசனம் அல்லாஹ் இப்படி மக்களை நோக்கி சொல்கிறான், யா அய்யுன்னாஸ், ஓ மனிதர்களே, கது ஜாஅக்கும் புர்ஹான், உங்களிடையே மிக தெளிவான புர்ஹான் வந்திருக்கிறது, தெளிவான குர்ஆன் உங்களிடம் வந்திருக்கிறது, இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என உலக மக்களுக்கு இந்த குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக இந்த சூரா 176வது வசனம் ஹலாலாவுடைய சட்டத்தினோடு வாரிசுரிமை சட்டம், யாருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய அவர்களுக்கு வாரிசுகளாக யார் ஆகிறார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள் வாரிசுகளாக ஆகிறார்கள் என்ற இந்த கலாலாவுடைய சட்டத்தோடு இந்த சூரை நிசா நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக சூரை அல் மாயிதா, இதே ஜுஸுவில் தொடங்கக்கூடிய இந்த சூரை அல் மாயிதா. சூரை அல் மாயிதாவின் சில 11 ஷரியத் சட்டங்களை குறித்து இந்த மாயிதா பேசுகிறது. முதலாவதாகவே சூரை அல் மாயிதா அவுஃபுல் பில் உஹூத், நீங்கள் உங்களோட உடன்படிக்கையை பேண வேண்டும்,
என்ற அந்த கருத்தியலை பேச. ஏன்னா வேதக்காரர்கள் தங்களுடைய உடன்படிக்கை மீறினார்கள், நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் என உடன்படிக்கை மீறாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை வலியுறுத்தி பல்வேறு ஷரியத்தினுடைய வசனங்களை இங்கே அல்லாஹ் சட்டங்களை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான். அதில் முதலாவதாக உணவில் எவைகளெல்லாம் ஹலாலாக இருக்கக்கூடிய உணவு அந்த பட்டியல், நீண்ட பட்டியல் கொடுக்கப்படுகிறது. கடலில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் என்னது ஹலாலான உணவு என்ற அந்த ஆகுமாக்கப்பட்ட அந்த செய்தியும். இரண்டாவதாக ஹராமான உணவுகள் எந்தெந்த வகையிலெல்லாம் ஹராமான உணவுகள் இருக்கிறது அந்த பட்டியலும் என்னது இங்கே கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இந்த மார்க்கம் அல்யோம் அக்மல் துல்லக்கும் தீனுக்கும் அத்மம் து அலைக்கும் நியாமதி வரதீ துல்லக்கும் இஸ்லாம் அதீனா என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதாவில் இறங்கிய அந்த வசனமும் இங்கே இந்த மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. இந்த மார்க்கத்தில் எந்த விதமான கூடுதலும் குறைத்தலும் யாராலும் செய்ய முடியாது அந்த சத்தம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுல் ஹரம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பலிப்பிராணிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் தொழுகை பாதுகாக்கப்பட வேண்டும், அதான் பாதுகாக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் இஸ்லாமிய அடையாளங்களாக இருக்கிறதோ அவைகளுக்கான கண்ணியமும் அவைகள் பேணப்பட வேண்டும் என்ற அந்த வரையறை மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. நான்காவதாக அஹ்லே கிதாப் வேதக்காரர்களாகிய யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது என்ற அந்த சட்டமும், அந்த பெண்களை திருமணம் முடிப்பதும் உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது அந்த சட்டமும் நான்காவதாக நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக குஸ்லுடைய நேரத்தில் நீங்கள் குஸ்லுடைய நிலையில் இருந்தால் நீங்கள் குளித்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியும், அதற்கு தண்ணீர் கிடைக்காதவர்கள் தயமம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த வலியுரையும் இங்கே ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது. ஆறாவதாக யார் நாட்டுக்கு எதிராகவும் தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் எதிராகவும் கலகம் செய்கிறார்களோ அவர்களுக்கான பிரத்யேகமான தண்டனை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. அவர்களுக்கு மாறுகால் மாறுகை வாங்கப்பட வேண்டும் என்ற அந்த தண்டனை குறித்து பேசுகிறது. ஏன்னா கலகம் செய்வது, நாட்டில் குழப்பம் ஏற்படுத்துவது, எல்லா நியாயங்களை விட அதீத அநியாயம் என்னும் காரணத்தினால் அந்த தண்டனை குறித்து பேசுகிறது. ஏழாவதாக வசீலாவை குறித்து பேசுகிற, வசீலாவின் மூலமாக அல்லாவை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாவுடைய நெருக்கத்தை, அல்லாவுடைய நேசத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியும், வசீலா என்னென்ன வகையிலெல்லாம் இருக்கிறது, துவா வசீலாவாக இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை குறித்து பேசக்கூடிய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உச்சரித்து அதன் மூலமாக என்னது வசீலா தேடுவது, செய்துவிட்ட நல்ல அமல்களை நினைவுபடுத்தி அதன் மூலமாக அல்லாவிடம் நெருக்கத்தையும் உங்களுடைய துவாக்களுடைய கபூலியத்தையும் தேடுவது. மிக குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவுடைய பணியை நிறைவடைந்த பிறகு ரப்பனா தக்கபுல் மின்னா எப்படி கேட்டார்களோ அதுபோல 3 தோழர்களை குறித்த செய்தி தெரியும். குகையில் மாட்டிய 3 தோழர்கள் தாங்கள் அந்த குகையிலிருந்து வெளியேறுவதற்காக அல்லாவுக்காகவே செய்த இஹ்லாஸாக செய்த அந்த செய்திகளை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய துவா கபூலான அந்த விஷயங்களிலிருந்தும் நம்ம வசீலாவை புரிந்து கொள்கிறோம். ஏன் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களிடம் எங்களுக்கு துவா செய்யுமாறு கேட்கக்கூடிய இவைகளெல்லாம் வசீலாவுடைய ஷரத்துகளாக பார்க்கிறோம். அடுத்ததாக திருட்டில் ஈடுபடுபவருக்கான அந்த தண்டனை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. இங்கே திருட்டில் ஈடுபட்டவர்களுடைய கை வெட்டப்பட வேண்டும். ஆனால் இது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்? இந்த ஷரியாவுடைய இந்த ரூல் எல்லோருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுகிறது, எல்லோருக்கும் சம சந்தர்ப்பங்களும் சம வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது, ஒரு நீதிமிக்க சமூகம் ஏற்படுத்தப்படுகிறது. வறுமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட பிறகு, முற்றிலுமாக வட்டி இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கிய பிறகு இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. நீதம் மிக்கவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், நீதத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தல் இங்கே சொல்லப்படுகிறது. இதில் மீறுவோருக்கு, யார் நீதத்தை மீறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிக வலிமையான தண்டனை காத்திருக்கிறது என்ற அந்த செய்தி இங்கே நாம் பார்க்கிறோம். சூரை நிசா, இதற்கு முந்தைய சூரை நிசாவில் சமூக தனிநபருக்கான சட்டங்களை குறித்து பேசினா, சூரை அல் மாயிதா குற்றவியல் தண்டனைகளை குறித்து, கிரிமினல் லாஸை குறித்து, பீனல் லாஸை குறித்து மிக விரிவாக பேசக்கூடிய அந்த அம்சத்தை நாம் பார்க்கிறோம். இது சூரை அல் மாயிதாவுடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதி பனி இஸ்ரவேலர்களுக்கும் அவர்களுடைய ராபிகளுக்கும், அவர்களுடைய இமாம்களாக கருதப்பட்ட ராபிகளுக்குமான இந்த தொடர்பை குறித்து இங்கே எல்லாம் பேசுகிறான். அவர்கள் ராபிக்கள் எதனை சட்டமாக சொன்னார்களோ அதனை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்ற அந்த செய்தியும், இங்கே அல்லாஹ்வினுடைய இறை சட்டத்தை தவிர அமல்லம் அஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். யார் அல்லாஹ் கொடுக்க சட்டங்களை மீறி யார் செயல்படுவார்களோ, யார் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 3 பெயர்களை குறித்து அழைக்கிறான். அவர்கள் காஃபிர்களாக, அவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருக்கிறார்கள்,
அவர்கள் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் என்ற 3 பட்டியலும் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இஸ்லாமிய சட்டங்களுக்கும் மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டங்களுக்குமான வித்தியாசத்தை பார்க்கிறோம். இங்கே இந்த சமகாலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை மிக சுருக்கிவிட்டோம். தனிநபருக்கான சட்டங்களாக சுருங்கிவிட்டது. ஆனால் இது உலகளாவிய சட்டம், மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டங்களுக்கு எல்லாத்தையும் விட இது இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம். அவை முன்னிலைப்படுத்தப்படுவதும் அவை பிரதானப்படுத்தப்படுவதும் அவை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் நாம் இறங்க வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்கிறோம். இதற்கு முன்னிருந்த சமூகங்கள் இஞ்சியிலையும் தோராவையும் அவர்கள் வளைக்க முற்பட்டார்கள், அதனுடைய சட்டங்களை எல்லாம் மாற்ற முற்பட்டார்கள். அதற்கு பதிலாகத்தான் உங்களுக்கு இந்த வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைவுபடுத்துகிறார். யூதர்கள் செய்த மிக குற்றம் செயல்களில் முதல் செய்தி, அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்தை ஏழை பணக்காரனுக்காக, செல்வாக்கு மிக்கவர்களுக்காக, வெள்ளையர்களுக்காக என தனித்துவமான மக்களுக்காக மாற்றிக்கொண்டார்கள். எனவே நீங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்க வேண்டாம் என்ற அந்த முதல் கருத்தும். இரண்டாவதாக, அவர்களுடைய இமாமத் பதவி பறிக்கப்பட்டு தான் இன்று உம்மத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அந்த உம்மத்திற்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நினைவுபடுத்துகிறார். மூன்றாவதாக, இந்த மார்க்கத்தை நீங்கள் வேடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இட்ஸ் அ சீரியஸ் ஜாப். இந்த மார்க்கத்தை பின்பற்றப்படுவது, இந்த மார்க்கத்தின் செய்திகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இட்ஸ் அ சீரியஸ் ஜாபாக நீங்கள் கருத வேண்டும் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். இங்கே அவர்கள் எப்படி விளையாட்டாக எடுத்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் போருக்காக அவர்களை அழைத்த பொழுது நீங்களும் அல்லாஹ்வும் போய் போர் செய்யுங்க, நாங்கள் இங்கிருந்து வேடிக்கை பார்க்குறோன்னு சொன்னாங்களே, அது போன்றது ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிட வேண்டாம் என்ற இந்த செய்தியை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறார். இறுதியாக, இவர்கள் இதே இஞ்சிலையும் தோராவையும் அவர்கள் அமல்படுத்தி இருந்தால், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்ததை எல்லாம் இங்கே நினைவுபடுத்துகிறான். அவர்கள் அமல்படுத்தி இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கான ரிசுக்கை வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அதிகப்படுத்தி இருப்பான் என சொல்லக்கூடிய அதனை எல்லாம் நினைவுபடுத்துகிறான். இதிலிருந்து ஃபிக்ருல் எடுப்பவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குரானை பின்பற்றினால், இது போல ரிசுக்குகளை தேடக்கூடிய எல்லோருக்குமாக இந்த ஃபத்வா, இந்த ஃபிக்ருல் என்பது எடுக்கப்படுகிறது. நீங்கள் குரானை முழுவதுமாக பின்பற்றினால், அதனை நீங்கள் அமல்படுத்தினால், பிறகு உங்களுக்கும் ரிசுக் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் கொடுக்கப்படும் என்ற அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. இறுதியாக, ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறித்தும் அவர்களுடைய தாயாரை குறித்தும் ஒரு கருத்தோடு இந்த ஜுசு நிறைவு பெறுகிறது. அவர் இருவரும் உணவு சாப்பிடுவவர்களாக இருந்தார்கள். அந்த கருத்திலிருந்து அவர்கள் இறைவனுக்கான இறைமை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அவர்களும் சக மனிதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நாள் பொழுதை கடத்துவதற்கு உணவு சாப்பிடக்கூடிய தேவையுடையவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த கருத்தை சொல்வதன் மூலமாக அவருடைய இறைமையை எல்லாம் நிராகரிப்பு செய்து இந்த ஜுசு இந்த அளவில் நிறைவு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை பகுதியில் 7வது ஜுசுவை குறித்து பார்க்கலாம்.